நாடு முழுவதும் பல்வேறு பெருநகரங்களில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களை ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் மிகச்சிறியது. 1000 ஏக்கர் மட்டுமே பரப்பளவு கொண்டது. ஆனால் ஹைதராபாத்தில் 5500 ஏக்கர் பரப்பளவிலும், டெல்லியில் 5106 ஏக்கரிலும், பெங்களூருவில் சுமார் 4000 ஏக்கரிலும், மும்பை விமான நிலையம் 1150 ஏக்கர் பரப்பளவிலும் விமான நிலையம் அமைந்துள்ளது. சென்னை விமான நிலையம் பரப்பளவில் சிறியது என்றாலும் ஆண்டிற்கு 2 கோடி பேர் பயணிக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை அடுத்த சில ஆண்டுகளில் 3 கோடியாகவும் 10 ஆண்டுகளில் 8 கோடி பயனாளிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளின் நலன் கருதி மட்டுமின்றி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக பார்க்கப்படுகிறது. பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகே புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். திருப்போரூர், படாளம், பன்னூர், பரந்தூர் ஆகிய 4 இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசின் டிட்கோ அறிக்கை சமர்ப்பித்தது. அதனை ஆய்வு செய்த விமான போக்குவரத்து ஆணையம் திருப்போரூர், படாளம் ஆகிய 2 இடங்களும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு அருகிலேயும் தாம்பரம் விமானப்படை தளத்தின் பாதுகாக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்டு இருப்பதாலும் நிராகரிக்கப்பட்டது. இதனால் பரந்தூர், பன்னூர் பகுதிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அவற்றில் மக்கள் தொகை, நிலப்பரப்பு, விமான நிலையத்தை இணைப்பதற்கான போக்குவரத்து உள்ளிட்ட சாத்தியக்கூறுகள் அடிப்படையில் இறுதியாக பரந்தூர் தேர்வானது. உலக அளவிலே மிக அதிக அளவு மொபைல் போன் உற்பத்தி தமிழகத்திலே இருக்கிறது. உலக அளவிலே மிக அதிக அளவு மின் சாதன வாகனங்கள் தயாரிப்பு தமிழகத்திலே இருக்கிறது. இவை அனைத்தும் ஏற்றுமதி செய்வதற்கு, துரிதமாக ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு சரக்கு விமான நிலையம் கண்டிப்பானது ஒரு தேவையாக இருக்கிறது. பல இடங்களை ஆய்வு செய்து எந்த இடத்திலே இது இருந்தால் அனைவருக்கும் இது நலமாக இருக்கும், மற்ற அண்டை மாநிலங்களின் தொழில் வளர்ச்சியும் நம் பக்கம் இழுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே பரந்தூர் விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டது. இது ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் என்று தேர்வு செய்வதில்லை. ஒரு விமான நிலையம் வரும்பொழுது அதை சுற்றி அத்தனை ஹோட்டல்கள், அத்தனை ரெஸ்டாரண்ட்டுகள், அத்தனை மக்களின் வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய செயல்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது இருக்கப் போகிறது. தமிழகத்தை இந்திய வரைபடத்திலே, ஒரு உலக வரைபடத்திலே ஒரு முக்கியமான நகரமாக கொண்டு செல்வதற்கு இந்த விமான நிலைய விரிவாக்கம், இந்த புதுமையான ஒரு பசுமை விமான நிலையம் மிக மிக அவசிய தேவையாக உணரப்படுகிறது. சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் 2028ஆம் ஆண்டிற்குள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு 100 ரூபாய் செலவிடுவதன் மூலம் 325 ரூபாய் மாநிலத்திற்கு வருவாய் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் பரந்தூரில் விமான நிலையம் காலத்தின் கட்டாயம் என்பது தொழில்துறை வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர். கார்த்திகேயனுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.